ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 60% of the production is polyester. Polyester is a byproduct of what? Plastic, right? எல்லாருக்கும் வந்து ஃபேஷன்னா அந்த கிளாமர் மட்டும் தான் தெரியும் வந்து. ஸோ இட்ஸ் வெரி கிளாமரஸ். இட்ஸ் வெரி கிளாமரஸ். அதுக்கு பின்னாடி யார் வேலை செய்கிறாங்க, எப்படி வேலை செய்கிறாங்க, எந்த கண்டிஷனில் வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட். நிறைய பேருக்கு தெரியாது வந்து. இப்போ இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி க்ளோத் செய்கிறாங்கன்னா வந்து தே நீட் மோர் ப்ராஃபிட். நீங்கள் வந்து திருப்பி போய் வாங்கிட்டே இருக்கணும் வந்து அவங்களுக்கு வந்து. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து they'll reduce the quality of the clothes. நீங்கள் ஒரு 3 வாஷ்க்கு போட்டால் போதும் அப்படின்னு உள்ள இதில் தான் அவங்க க்ளோத்ஸே செய்வாங்க வந்து. ட்ரெஸ் தேவைக்கு ட்ரெஸ் வாங்குற காலம் மாறி இப்போ தேவைப்படும் போதெல்லாம் ட்ரெஸ் வாங்கி குவிக்கிறோம். கொஞ்சம் முன்னால ட்ரெஸ் வேணும்னா நம்ம டெய்லர் கிட்ட துணியை கொடுத்து தைச்சு தர சொல்லுவோம். அவர் நல்லா தைச்சா அவரை மனசார பாராட்டுவோம். நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவோம். அதுக்கும் முன்னால நம்ம கலாச்சாரத்துல கல்யாண மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது துணியை ஒரு நெசவாளர்கிட்ட நெய்ய கொடுப்பாங்க. அவர் நெஞ்சு கொடுக்குற துணியை அவருக்கு பதில் மரியாதை செஞ்சு வாங்கிக்குவாங்க. அந்த அளவுக்கு நெசவாளர்கள் மேலையும் அவங்கள சார்ந்திருக்கவங்க மேலையும் அக்கறையோட இருந்த கலாச்சாரம் தான் நம்மளுது. இப்பெல்லாம் எப்படி அழகழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும்ன்றதுல அக்கறை காட்டுறோமே தவிர அந்த துணிக்கு பின்னாடி இருக்கிற நெசவாளர்களை பத்தியோ அவங்கள சார்ந்திருக்கிறவங்கள பத்தியோ நம்ம யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கும் நம்மளுக்குமான இடைவெளி அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த இடைவெளியை குறைக்க தன்னோட பிசினஸ்ல இவங்க எல்லார் மேலேயும் அக்கறை வச்சு தன்னோட கரியரை தானே டிசைன் பண்ணிக்கிட்ட நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார். நாம நேச்சரை ரொம்ப ரசிப்போம். ஆனா நம்ம தொழிலையும் வேலையிலையும் நேச்சரை விட்டு கொடுத்துருவோம். அந்த வகையில தன்னோட கெரியரை எந்த வகையிலையும் நேச்சரை விட்டு கொடுக்காம என்விரான்மெண்டல் விஷனோட ஒருத்தர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள தான் இப்போ நம்ம சந்திக்க போறோம். I'm glad to invite Tasneem. Please welcome. Thank you. Have your seat, please. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஷன்னா என்னோட நாலேஜ்க்கு என்னோட பெர்ஸ்பெக்ஷனுக்கு க்ளோத்ஸிங், ஸ்டைலிங், கலர், ஃபிட்டு இதெல்லாம் தான் ஃபேஷன் நான் நம்புகிறேன். எத்திக்கல் ஃபேஷன்னா என்னது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? எல்லாருக்கும் வந்து ஃபேஷன்னா அந்த கிளாமர் மட்டும் தான் தெரியும் வந்து. ஸோ இட்ஸ் வெரி கிளாமரஸ். இட்ஸ் வெரி கிளாமரஸ். அதுக்கு பின்னாடி யார் வேலை செய்கிறாங்க, எப்படி வேலை செய்கிறாங்க, எந்த கண்டிஷனில் வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட். நிறைய பேருக்கு தெரியாது வந்து. ஸோ எத்திக்கல் ஃபேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா பிஸ்னஸ்லேயும் வந்து தெர் இஸ் பீப்புள் அண்ட் தெர் இஸ் பிளானட். நம்ம வி ஹாவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். இந்த மாதிரி நோ எனி பிஸ்னஸில் வந்து தெர் இஸ் பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராஃபிட். When people are exploited, it is unethical. Okay. When planet is exploited, it is not an eco-friendly system, or it's not a sustainable model. So இப்போ இருக்கிற பிஸ்னஸ் மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அதில் வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் வரணும்னா they make it really look glamorous. they இந்த ஸ்டைல் பற்றி பேசுவாங்க வந்து, இல்லைன்னா இப்படி போட்டால் இப்படி நல்லா இருப்பீங்க வந்து அப்படின்னு சொல்லி அந்த பர்சனாலிட்டி அவங்க என்ஹான்ஸ் பண்ணுவாங்க வந்து. ஸோ what is behind it நீங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க போட்டுருக்க உங்க ஷர்ட்டே வந்து யார் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நான் கேட்டா உங்களுக்கு பிராண்ட் தெரியும், எனக்கு ஃபிட் நல்லா இருக்கான்னு தெரியும். அவங்க எங்க வேலை செய்றாங்க, எங்க அது சோர்ஸ் பண்ணாங்க, எப்படி செய்றாங்க, அந்த நாலேஜே இல்ல actually. கரெக்ட். சோ அதுக்கு தான் எத்திக்கல் ஃபேஷன். ஸோ அது எஜுகேட் பண்ணுறது இல்லைன்னு ஒரு பிராண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இப்போ என்னன்னா ஐம் வேரிங் திஸ் சாரி or you wearing that shirt. அந்த பிராண்ட் வந்து ஹேஸ் டு டெல் யூ as a consumer that இவங்க தான் வந்து உங்கள் ஷர்ட் செஞ்சாங்க, இங்கேருந்து தான் வந்து இந்த ஷர்ட் வந்துடுச்சு, இவங்க ஒர்க் பண்ணுற கண்டிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க. தட் இஸ் எத்திக்கல் ஃபேஷன். ஸோ எத்திக்கல் ஃபேஷன் இஸ் நத்திங் பட் அதுக்கு பின்னாடி யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள கேர் பண்ணுறது வந்து. ஸோ யூ ஹேவ் எத்திக்கல் ப்ராக்டிசஸ். அதுதான் எத்திக்கல் ஃபேஷன். Of course I do understand about this. எனக்கு புரியுது. But how many members or how many people would really worried and bothered about this அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் இது ரொம்ப சீரியஸான இஷ்யூவா இல்லை சீரியஸாக எடுத்துக்கோங்க? இப்போ நான் ஒரு ஷர்ட் வாங்க போகிறேன், எனக்கு வந்து அது ஃபிட்டு நல்லா இருக்கா, கலர் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறேன்னு தவிர இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. பிகாஸ் I'm going to purchase it for a festival. Correct. Let me ask you this, okay? In 2013 வந்து பங்களாதேஷ்ல வந்து okay there was this one building called Rana Plaza சொல்லி ஒரு பில்டிங்ல வந்து அங்கே வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு. அந்த பில்டிங் வந்து இட்ஸ் மல்டி ஸ்டோரி பில்டிங், நிறைய ஃபேக்ட்ரிஸ், ஆல் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்காங்க வந்து. ஓகேங்களா? அந்த பில்டிங்ல வந்து ஒரு கிராக் இருந்தது வந்து. அங்கே ஒர்க் பண்ற எல்லா லேபர்ஸும் வந்து அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க வந்து தட் பில்டிங்ல கிராக் இருக்கு அண்ட் இட் இஸ் நாட் சேஃப். நம்ம இட் இஸ் வெரி ரிஸ்கி டு ஒர்க், எப்போ வேணாலும் கிராஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இந்த ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து டெட்லைன் இருக்குது. அந்த டெட்லைனில் அவங்க அந்த ஆர்டர் கொடுத்து தான் ஆகணும், முடிச்சு ஷிப் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் ஆன் டெட்லைன்ஸ். தேர்ஸ் அ ஹியூஜ் ப்ரெஷர் ஆன் டெட்லைன்ஸ்.
ஸோ அத்தாரிட்டிஸ் வந்து அந்த டெட்லைனுக்காக வந்து they didn't pay attention to this. We don't have time to look into these matters, go and work அப்படின்னு சொல்லி they forced the workers to work, and on April 21st 2013 the building crashed. 1,000 people died. Okay, and more than 2,000-3,000 people were injured. நீங்க வந்து இப்போ if I tell you someone died making your clothes, நீங்க போடுவீங்களா அந்த ஷர்ட்டை? It's very disturbing. Exactly, very disturbing, right? So உங்களுக்கு தெரியல அந்த விஷயம், உங்களுக்கு யாரோ சொல்லணும் வந்து, unless and until it is told to you, you will not even be bothered. இப்போ ஜென்ரலி வந்து ஒரு ஹியூமனோட மைண்ட் செட் எப்படின்னா வந்து all of us, okay, we are in a very, நம்ம வந்து ரொம்ப ஒரு ரேஸ் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கோம் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து, okay, and there's a lot of competition. ஸோ ஒன்றா நல்லா ஸ்கோர் பண்ணோம், இல்லைன்னா ஒன்றா நல்லா வேலை வாங்கணும், தென் நல்லா we should look good. அது பிறந்ததுலேருந்தே இருக்கு, பிறந்ததுலேருந்தே. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் நம்ம வந்து we are not mindful, basically we are not present. நம்ம அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை. 2012 ஃபாஸ்ட் ஃபேஷன் ரைஸ் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபேஷன் எப்படின்னா வந்து ஏர்லியர் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா once in 6 months தான் ஒரு கலெக்ஷனே வரும் ஸ்டோருக்கு வந்து. once in 6 months தான் ஸ்ப்ரிங் சம்மர் கலெக்ஷன், ஆட்டோம் விண்டர் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து once in 15 days there's a new collection. ஸ்ப்ரிங் சம்மர் ஆட்டோம் விண்டர் கான்செப்ட் கிடையாது வந்து. எல்லா 15 டேஸ்க்கு வந்து they launch collections. All over the world. So, okay. இந்த 15 டேஸ்க்குள்ள ஒரு கலெக்ஷன் லான்ச் பண்ணோன்னா that also let's say 10,000 pieces, 10 lakh pieces based on the brand. அவ்வளோ பீஸ் வந்து 15 டேஸில் நம்ம செய்யணும்னா you have to compromise on people, you have to compromise on the quality of the clothes. இப்போ இருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி க்ளோத்ஸ் செய்கிறாங்கன்னா வந்து they need more profit. நீங்கள் வந்து திருப்பி போய் வாங்கிட்டே இருக்கணும் வந்து அவங்களுக்கு வந்து. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து they'll reduce the quality of the clothes. நீங்கள் ஒரு 3 வாஷ்க்கு போட்டால் போதும் அப்படின்னு உள்ள இதில் தான் அவங்க க்ளோத்ஸே செய்வாங்க வந்து. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து பிராண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் ரைஸ் ஆகிறதுக்கு காரணமே வந்து பீப்புளோட கன்சம்ஷன் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆனதுனால வந்து தான். டிமாண்ட் இல்லைன்னா சப்ளையும் இருக்காது. இட்ஸ் பேசிக் திங், ரைட்? ஸோ டிமாண்ட் இருக்கிறனால வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் இஸ் கோயிங் அப், தி சப்ளை ஃபாஸ்ட் ஃபேஷன் இஸ் ஆல்சோ ஹை பார்த்திங்கன்னா வந்து. ஸோ நம்மளோட எய்ம் என்னென்னா வந்து கன்சியூமர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு வரணும். உங்களோட கன்சம்ஷனால் வந்து எவ்வளோ இம்பேக்ட் ஃபார் பீப்புள், என்ன இம்பேக்ட் ஃபார் தி பிளானட். The more you buy less, the more you're affecting less, is it? அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, நோ, நம்ம எப்படி சொல்கிறோன்னா buy but choose well. Okay. Great. So buy, you can buy, you definitely should buy. Namma, we are nobody to tell you don't buy or buy, okay? You can buy, but choose well. So be aware of your choices, be conscious about your choices, be mindful about your choices, understand the impact. That's how you choose well. The sustainable clothes, அப்புறம் eco-friendly, நீங்க எப்படி ப்ரோமோட் பண்ணிருக்கீங்க? Sustainable fashion வந்து எத்திக்கலாவும் இருக்கும், eco-friendlyயாவும் இருக்கும். So ethical நான் சொன்ன மாதிரி வந்து it's about people. Eco-friendly நான் சொல்றது வந்து it's about planet. So people பற்றி நான் சொல்லிட்டேன். நான் வந்து நம்மளோட அந்த டிரான்ஸ்பரன்சி, நம்மளோட சப்ளை செயினில் வந்து யாருமே எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாமல் வந்து நம்ம பார்த்துக்கிறது. ஓகே, நான் இப்போ பிளானட்டோட இது இந்த பார்ட் வந்து இருந்தீங்கன்னா, இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி பார்ட் வந்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ், ஓகே, அது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையா, தட்ஸ் வாட் we keep in mind. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம இந்த ரிசர்ச் பண்ணும்போது வந்து ஒன் திங் வாட் வி ஃபவுண்ட் அவுட் வாஸ், நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃபேப்ரிக்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் உங்கள் ஷர்ட் செய்கிறதுக்கே வந்து எத்தனையோ lakhs of fabric would have been made and manufactured. The threads you're talking about? No, the fabric as such, like இந்த துணி, okay, as such. Now அந்த ஃபேப்ரிக் வந்து எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க வந்து, எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனுக்கு போய் எல்லாம் ஷர்ட் செய்ய மாட்டாங்க, எல்லாமே பேண்ட் செய்ய மாட்டாங்க. அந்த ஃபேப்ரிக்கே வந்து மிச்சம் இருக்கும் வந்து. ஓகே, இந்த ஃபேப்ரிக் வந்து மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் வந்து எதுவுமே யூஸ் ஆகாமல் வந்து கடைசியில் வந்து அது போய் அந்த லேண்ட்ஃபில்ல போய் லேண்ட் ஆகிடும் வந்து. ஓகே, ஓகே, இட்ஸ் பேசிக்லி டம்ப்ட் இன்டு த வேஸ்ட். ஸோ அது வந்து வாட் கேன் வி டூ, கேன் வி டூ சம்திங் அபவுட் இட் அப்படின்னு யோசிக்கும் தான் வந்து இந்த அப்சைக்ளிங் கான்செப்ட் வந்து நமக்கு வந்து. ஸோ இந்த சர்ப்ளஸ் ஃபேப்ரிக், இந்த மிச்சம் வந்து இந்த ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு வந்து we make garments out of it, or we make bags, accessories out of it. That's called upcycling basically. So that is one way. So 60% நம்மளோட collection பார்த்தீங்கன்னா வந்து it's upcycled collection. ஓகேங்களா? 40% of the collection வந்து eco-friendly fabrics. அது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து like organic cotton, linen இருக்கு அதில் வந்து. Then there's other fabric called tencel. So we work with these kind of fabrics. 40% is with these kind of fabrics. So இப்போ நீங்கள் இந்த eco-friendly process fabric வந்து செய்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க வந்து. அண்ட் டைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கெமிக்கல் டைஸ் இருக்குது மார்க்கெட்டில் வந்து. ஸோ இந்த eco-friendly fabricsல வந்து எதுவுமே கெமிக்கல் டைஸ் இருக்காது, எல்லாமே நேச்சுரல் டைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. Which is very harmless.
which is harmless because அது வந்து வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா பிளான்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க அந்த கலர்ஸ். சரிங்களா? ஆமா, இண்டிகோன்னு வந்து சொல்ற ஒரு கலர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தி நேவி ப்ளூ கலர். ஓகேங்களா? அது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் அ பிளான்ட். அது பிளான் எடுப்பாங்க வந்து. ஸோ அவகேடோ கிவ்ஸ் யூ லைக் அ பிங்க் கலர் அந்த மாதிரி இருக்கு. ஸோ டர்மரிக்னு வந்து அந்த yellow கலர் எடுப்பாங்க வந்து. ஸோ தீஸ் ஆர் நேச்சுரல் டைஸ் டிரைவ் ஃப்ரம் நேச்சர்னு வர்றது வந்து மேஜர்லி ஃப்ரம் வெஜிடபிள்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். அதுக்கு வந்து வெஜிடபிள் டைஸ்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லியில் வந்து இதுதான் ப்ராசஸ் பேசிக்லி வந்து. இப்போ நம்மளோட கலாச்சாரப்படி அக்ரிகல்ச்சர் தான் மேஜராக இருக்கிற ஒரு விஷயம். அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெசவு. கரெக்ட். நெசவு வந்து இப்போ ரூரல் எக்கனாமியை பற்றி பேசுறதுக்காக தான் அதை சொல்லுவேன். அதை எப்படி வந்து இன்கார்பரேட் பண்ண முடியும்? ஆக்சுவலி ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் தி ப்ரொடக்ஷன் இஸ் பாலிஸ்டர். Polyester is a byproduct of what? Plastic, right? But if you change that and the 60% வந்து you make it hand woven fabrics, handloom fabrics, automatically the rural economy is benefited. See, global production நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் there are Indian brands. இந்தியாவில் பிராண்ட்ஸ் நிறைய இருக்கு, ஹோம் க்ரோன் பிராண்ட்ஸில். அவங்களே யூஸ் பண்ணாலே போதும் வந்து. Will it be conventional? It will be. Like I said, when there is a demand, automatically it becomes conventional, right? Automatically becomes a mass product. Then and the demand kaga vandu people come up with solutions in terms of technology, in terms of logistics, in terms of everything and make it a viable product. இப்போ இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி சஸ்டைனபிள் ஃபேஷன் இதை பற்றிலாம் மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கா? ஸோ கம்பேர் டு ஒரு 8 years பிஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அவேர்னஸ், திங்ஸ் ஹவ் சேஞ்ச், நிறைய அவேர்னஸ் இருக்கு இப்போ வந்து. இல்லை, இப்போ வேர்ல்டு வைடு ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்கு. பட் தென் இந்தியாவில் அந்த அவேர்னஸ் இருக்கா? இருக்கு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து நிறைய அவேர்னஸ் இருக்கு. யங்கர் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அவேராக இருக்காங்க வந்து அவங்களோட சாய்ஸஸ்க்கு வந்து. பட் அது என்னன்னா வந்து மாஸ் ஆகல வந்து. ஒரு ப்ராடக்ட் மாஸ் ஆகுனா தான் வந்து யூ கேன் அந்த சேஞ்ச், அந்த இம்பாக்ட் பார்ப்பீங்க நீங்கள் வந்து. இப்போவும் வந்து சஸ்டைனபிள் ஃபேஷன் இல்லைன்னா எத்திக்கல் ஃபேஷன் ஒரு நீஷாக தான் இருக்கு வந்து. ஸோ இட்ஸ் லாங் வே டு கோ. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு வந்து. இஃப் யூ சி ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க இதை பற்றி வந்து. நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க வந்து நம்மளோட மாடல் சஸ்டைனபிள் கிடையாது. நம்ம செய்கிற நம்ம எடுக்கிற சாய்ஸஸோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தென் இட் பிகம்ஸ் மாஸ். What is your major role in this actually? Exactly, I think 2013 தான் நம்ம வந்து ரிசர்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் பிராண்டுக்காக வந்து. அந்த டைமில் தான் வந்து இந்த பங்களாதேஷ் இன்சிடென்ட் நடந்ததும் வந்து. ஸோ தட் வாஸ் இன் நியூஸ். குரூப் ஆஃப் பீப்புள் தே வோக் அப் அண்ட் அவங்க சொன்னாங்க இனஃப் இஸ் இனஃப். இனிமேல் வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எத்திக்கலாக இருக்கணும். ஃபேஷன் கேனாட் பி அட் த காஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப் ஆர் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணாங்க, ஃபேஷன் ரெவல்யூஷன் சொல்லிட்டு. ரெவல்யூஷன் வித் இன் த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பேசிக்லி. ஸோ அவங்க இந்தியாவில் டீம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் லக்லி எனக்கு வந்து அவங்க கனெக்ட் கிடைச்சது வந்து. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்டேன். நானும் வந்து ஐ பிலீவ் இன் த சேம் திங், ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எத்திக்கலாக இருக்கணும். பிகாஸ் சின்ன வயசுலேயே வந்து ஐ எம் ஸோ பேஷனட் அபவுட் ஃபேஷன். அண்ட் நான் பேஷனட்டாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து இட் கான் பி அன்எத்திக்கல் அண்ட் ஒபேக். ஐ மீன் அது என்னால் வந்து ஐ குடன்ட் டீல் வித் இட். யா. And I want to start a brand. I mean, I was that passionate. And the brand start பண்ணி தான் ஆகணும். Brand start பண்ணா it has to be transparent, it has to be eco-friendly. இதெல்லாம் தான் வந்து USP. So in the revolution also, I joined into the revolution. I became one of the members in Indian teamல வந்துட்டு. அண்ட் அங்கேன்னு வந்துட்டு நான் வந்து கன்சியூமர்ஸை வந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்து. நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண வந்து. உங்கள் பிராண்டு ரொம்ப எத்திக்கலாக இருக்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஒரு ப்ராடக்ட் செய்யும் போது வந்து அது யார் செஞ்சாங்க, எந்த ஃபேக்ட்ரியில் செஞ்சாங்க, நம்ம யூஸ் பண்ண ஃபேப்ரிக்ஸ் எங்கேன்னு வந்தோம், இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் வந்து வெப்சைட்ஸில் வந்து, நம்மளோட வெப்சைட்டில் வந்து. இன்ஃபேக்ட் நீங்கள் எங்கே போனால் கூட வந்து நம்ம எப்படி இந்த ப்ராடக்ட் நம்ம சோர்ஸ் பண்ணோம், மேனுஃபேக்சர் பண்ணோம், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும் வந்து. நம்மளோட டெய்லர்ஸ், நம்மளோட மாஸ்டர்ஸ், இவங்க எல்லாரும் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் வந்து. ஸோ நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் வந்து, இவங்க தான் உங்களுக்கு கார்மெண்ட் செஞ்சாங்க வந்து, இவங்க தான் கட் பண்ணாங்க வந்து. அவங்களோட அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு போகுது. டெஃபினெட்லி எஸ். நம்ம வந்து நம்ம நெகோஷியேட் பண்ண மாட்டோம் வந்து. நான் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நான் வந்து இவ்வளோ தான் கொடுப்பேன் வந்து, எனக்கு இந்த கம்மி ரேட்டில் பண்ணி கொடுங்க, இதெல்லாம் நம்ம பண்ணது கிடையாது வந்து இது வரைக்கும் வந்து. ஈவன் ஃபேப்ரிக்ஸ் வாங்க கூட வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணுறது கிடையாது வந்து. ஸோ உங்களோட விஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. உங்களோட வெரி ஆஸ்பைரிங் தாட் ஆக்சுவலாக. இன் ஃபியூச்சர் இதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இது எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த பாயிண்ட்ல இருக்கும்? மை பிராண்ட் இஸ் இட் அஸ் சச். என்னோட பிராண்ட் அஸ் சச் வந்து எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா வந்து மை நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சர்க்குலர் எக்கானமியாக
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ வாட்டர் சர்க்குலர் எக்கானமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இப்போ இருக்கிற மாடல் வந்து இட்ஸ் வெரி லீனியர். நம்ம சோர்ஸ் பண்ணுறோம், நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், and then sell it to the consumer. அந்த கன்சியூமர்லேயே முடியுது வந்து அந்த ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள். இஃப் யூ சி சரிங்களா, அந்த இட் எண்ட்ஸ் வித் கன்சியூமர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அது தூக்கி தான் போடுவாங்க வந்து ஆஃப்டர் த யூஸ் ஆஃப் இட். கரெக்ட். ஸோ அது பட் இன்ஸ்டெட் ஆஃப் தேட் பிராண்ட்ஸ் வந்து கேன் ஐ ரீகால் பேக் தட் ப்ராடக்ட். ஓகே, இப்போ அவங்க யூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் லைக் ப்ராப்ளி த பட்டன்ஸ் இல்லைனா அதோட ஆக்சசரிஸ் அது வந்து வேற ஒரு ப்ராடக்ட் நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியுமா? கேன் வி ரீசைக்கிள் இட் இன்டு சம்திங் எல்ஸ்? இல்லைன்னா அந்த ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு வந்து ஷெட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி புது ஃபேப்ரிக்காக கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஸோ தட் இஸ் சர்க்குலர் எக்கானமி. ஸோ அந்த ப்ராசஸில் வந்து கன்சியூமர் ஆல்சோ கெட்ஸ் இன்வால்வ். ஆக்சுவலி திஸ் அ ப்ராசஸ். இந்த க்ளோத்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாகவே ஷ்ரெட் பண்ணிவிட்டு நியூ ஃபைபராகவே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் வந்து. அந்த டெக்னாலஜி கூட இப்போ இருக்குது வந்து. ஸோ அந்த மாதிரி பண்ணானா வந்து என்னோட பிராண்ட் மட்டும் இல்லை, அடுத்த பிராண்ட்ஸும் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. அடுத்த பிராண்ட்ஸ் கூட அந்த ஃபேப்ரிக் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க வந்து. ஸோ கேன் ஐ டூ தட்? ஸோ அதுதான் வந்து த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் தட் ஐ ஹேவ் இன் மைண்ட் அஸ் சச். உங்களோட விஷனில் மிகப்பெரிய சோஷியல் கேரும் அப்புறம் எக்கனாமிக் கேரும் ப்ளஸ் நம்மளோட பிளானட் கேரும் இருக்குது. வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு உங்களோட விஷன்னா என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இது மூலிமா வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு? ஆக்சுவலி வந்து இப்போ வரப்போகிற ஜென்ரேஷன் வந்து ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது வந்து. நான் வந்து தனியாக ஏதாவது செய்யணும் வந்து என்னோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த விஷன் இல்லை. விஷன் இந்த சென்ஸ் லைக் கிளாரிட்டி இல்லை ஆஃப் நான் எதுக்காக என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை எதுக்காக நான் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு உள்ள கிளாரிட்டி இல்லை. இட்ஸ் ஆக்சுவலி காம்படிஷன் பேசிக்லி. அதன் இந்த பியர் ப்ரெஷர் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா வந்து யூ பிகம் இட்ஸ் அ ரேஸ். நீங்கள் இப்போ இது சேஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அடுத்தது சேஸ் பண்ணுவீங்க. யூ ஆர் நெவர் ஹாப்பி. நீங்கள் வந்து யூ டோன்ட் ஃபைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் எனி திங். பட் அந்த கிளாரிட்டி இருந்துன்னா வை யூ ஆர் டூயிங் இட், ஃபார் ஹூம் யூ ஆர் டூயிங் இட், அண்ட் அந்த இம்பேக்ட் என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகிறோம், வாட் டிஃப்ரென்ஸ் ஆர் யூ கோயிங் டு மேக் அஸ் அ ஹியூமன் பீயிங், அது இருந்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து யூ ஒன்ட் ஹேவ் ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ். இட்ஸ் அகெயின் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு as a human being, நீங்கள் வந்து before you die, what impact have you created? I think it's about being mindful, that's all. நீங்கள் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக எங்கிட்ட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தீங்க. And thank you so much for coming to our show. Thank you for having me. It's been really grateful and nice to meet you. Thanks a lot. ஒவ்வொரு முறையும் நம்ம ஷோக்கு வர சீஃப் கெஸ்ட் நமக்கு புது விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. மீண்டும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தீர்வை நோக்கி. Subscribe to watch the latest video.